கோவையின் சிறப்பை பற்றி பேச வந்திருப்பது வித்தார்த்த பாலசரவணகுமார். கோயம்புத்தூரின் சிறப்புகள் தொழில்துறை, கல்வி மற்றும் சுற்றுலா மையமாக இருப்பதுடன் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நகரமாகவும் விளங்குகிறது. இது தெற்கின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. 4 திசையிலும் பெண்ணரசிகள் ஆட்சி செய்யும் ஊர். கிழக்கே சாரதாம்பாள், மேற்கே பச்சை நாயகி, வடக்கே வனபத்ரகாளி, தெற்கே கோணியம்மா, தண்டமாரியம்மா. குடும்ப ஆட்சியே இங்கேதான். அப்பனுக்கு பேரூர், மகன் சுப்பனுக்கு மருதமலை, அண்ணனுக்கு ஈச்சனாரி, மாமன் கண்ணனுக்கு காரமடை, கோகனட்டுக்கு தொண்டாமுத்தூர், படிக்கும் இன்டர்நெட்டுக்கு குனியமுத்தூர், தறி நெசவுக்கு சோமனூர், காய்கறிக்கு மேட்டுப்பாளையம், தொழிற்சாலைக்கு கணபதி, இரும்புக்கு ராம்நகர், கரும்புக்கு சக்தி சுகர்ஸ், ஆறுக்கு நொய்யல், யானைக்கு காளாம்பாளையம், பானைக்கு கவுண்டம்பாளையம், சேலைக்கு சிறுமுகை, மாலைக்கு பூ மார்க்கெட், தேருக்கு அவினாசியப்பன், காருக்கு ஆனமலை, காலேஜுக்கு கோவைப்புதூர், சர்ச்சுக்கு புளியகுளம், மசூதிக்கு கோட்டைமேடு, தாகம் தீர்க்க சிறுவாணி. என்னங்க வாங்க உட்காருங்க, காப்பி தண்ணி குடிங்க என்று மரியாதை கொட்டி கிடக்கும் ஊர் கோவை.